ஹாய் கைஸ், வெல்கம் டு கிராஃப்டி. நான் உங்கள் நெல்சன். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு காரை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது நம்ம ஃப்ரெண்டோட கார் தான். ஆக்சுவலாக வந்து ஒரு யூசர் ரிவ்யூ தான் இது இருக்க போகுது. ஏன்னா ஷோரூமில் போய் நம்ம ரிவ்யூ பண்ணோம்னாக்கா அதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த காரை பற்றி நம்ம ஃபுல்லாகவே நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுவும் முக்கியமாக அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டுமே பார்ப்போம் ஒரு யூசர் ரிவ்யூவாக. நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் அந்த கார். இது வந்து ஸ்கோடா ஸ்லாவியா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் 1.0 பெட்ரோல் இன்ஜின். ஸோ இந்த காரோட ஓனர் யாரும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நண்பர் தான். ப்ரோ வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகே, இப்போ வந்து இந்த கார் வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ 1 மாசம் ஆகுது கார் வாங்கி. ஓகே, எதுக்கு இந்த காரை வாங்கினீங்க? அதை சொல்லுங்க போது. இதோட ஸ்டைலிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லுக் வைஸ் ஆமா, லுக் வைஸ் தென் வந்து சேஃப்டி. ஓகே, அதனால வந்துட்டு இந்த கார் வந்து லைக் பண்ணி வாங்கினது. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் ப்ரோ இன்னும் நம்பர் வாங்கலாம், வாங்கி இப்போ 1 மந்த் ஆகுதுன்னு சொன்னீங்க. ஆமா, இப்போ 1 மாசம் தான். அது யூனிக் நம்பர். நான் வச்சிருக்க கார் எல்லாமே வந்துட்டு யூனிக் நம்பர் தான் வச்சிருக்கேன். சோ அதுக்காக நம்பருக்காக வெயிட்டிங். இப்போ நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் நம்பர் வாங்குறோம் அப்படின்னா வந்துட்டு 50,000 ரூபாய் தனியா கொடுத்து வாங்கணும். ஓகே. சோ இந்த நம்பர் ரன்னிங் நம்பர்ல வரும்போது வந்துட்டு நம்ம வாங்கணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு 18,000 ரூபாய் வந்துட்டு கவர்மெண்ட் நம்ம கட்டணும். ஓகே. கமிஷன் எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 20,000 22,000 வரும். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ரன்னிங் நம்பராவே வாங்கலாம். யூனிக் நம்பரா இருந்தாலும் இப்போ டைரக்டா அமௌண்ட் கட்டி வாங்காம ஆமா ரன்னிங் நம்பர் வாங்கினா கொஞ்சம் காஸ்ட் கம்மியாகும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ இந்த காரை வந்து நீங்க 1 மந்த் ஓட்டிருக்கீங்க இல்லையா? ஆமா. இது ஓவராலா வந்து எவ்வளவு மைலேஜ் கொடுக்குது? உண்மையை சொல்லணும். இல்ல, இந்த காரை பொறுத்தவரை வந்துட்டு நான் வந்து லாங் போயிருக்கேன். வந்து எந்த ஒரு அலுப்பு எங்க ஃபேமிலியோட போயிருக்கேன். எந்த ஒரு அலுப்பு எதுவுமே தெரிஞ்சது கிடையாது. பட் மைலேஜ் வந்து எதிர்பார்க்க முடியாது இந்த காரை பொறுத்தவரை. ஆமா, லாங் போனோம்னா இவங்க வந்து கம்பெனில வந்துட்டு 18 20 சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் வந்து சும்மா சொல்றாங்க. லாங் போனோம்னா வந்துட்டு ஒரு 13 to 14ங்கிறதே அதிகபட்சம். லோக்கல் ஓட்டம் அப்படின்னா வந்துட்டு 7 8 அவ்வளவுதான். மத்தபடி வந்துட்டு ஒண்ணும் இல்ல சொல்றது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆமா ஆமா கண்டிப்பா. வந்து ஓவராலா ஒரு லக்ஸுரி கைண்ட் ஆஃப். கண்டிப்பா 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 கண்டிப்பா. ப்ரோ இந்த காரோட கலர் எப்படி சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலா எனக்கே வந்து இந்த சைட் வியூல பாக்கும்போது உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு இது வந்து மல்டி கலரு. இப்போ நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வந்துட்டு நிழல் நிக்குது. வண்டி வந்துட்டு ஃபுல் நிழல்ல இருக்குது. பிளாக்ல தெரியும். வெயில்ல பார்த்தோம் அப்படின்னா ப்ளூல தெரியும். சோ அதனால வந்துட்டு இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ அதனால வந்து இந்த கலர் வந்து சூஸ் பண்ணேன். ஓ ஓகே ஓகே. இல்ல இது பெர்ஃபெக்ட்டா பாத்தீங்கன்னா இப்ப பிளாக்ல இது மாதிரி வருதா? இதே மாதிரி. ஆமா, நீங்க இப்ப ஒண்ணு இல்ல, நீங்க லாங் ஷாட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்கா தெரியும். இதே வெயில்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து ப்ளூவா தெரியும். ஓகே, டியூவல் டோனா கிடைக்குது நம்ம. ஆமா ஆமா ஆமா, அதனால வேற எதுவும் இல்ல. ஓகே ப்ரோ, இதுல வேற என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு? ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா வந்துட்டு மொத்தம் வந்து 6 ஏர் பேக் இருக்கு. சூப்பர். ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்க ஒண்ணு ஸ்டீரிங், அதுக்கப்புறம் வந்து சைடுல காலு கீழே மொத்தம் 6 ஏர் பேக் இருக்கு. ஓகே ஓகே. ஆமா, எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் வந்து மொத்தம் 6 ஏர் பேக் இருக்கு. ஓகே, சீட்டிங்க பத்தி சொல்லுங்க. சீட் வந்து பாத்தீங்கன்னா வந்து 2 சீட்டுமே டிரைவர் அண்ட் கோ டிரைவர் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து மோட்டரைஸ்டு. 2 சீட்டுமே வந்து மோட்டரைஸ்டு. தென் வந்துட்டு 2 சீட்டுமே வென்டிலேட்டர் சீட். ஓ சூப்பர் சூப்பர். ஆமா, ரெண்டுமே வந்துட்டு வென்டிலேட்டர் சீட். ஓகே, ஃப்ரண்ட் மட்டும் தான், ரியர் கிடையாது. ரியர் கிடையாது. இப்போ நம்ம அந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அண்ணே ஒண்ணும் இல்ல, இது வந்துட்டு மெயின் டிஸ்ப்ளே வந்து 10.1 இன்ச் ஸ்கிரீன். ஓகே. உள்ள பாத்தீங்கன்னா வந்து 8 ஸ்கிரீன், 8 இன்ச் ஸ்கிரீன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டல் தான். நம்ம வந்து ஸ்பீடாமீட்டர் பாத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இதுல சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் வைஸ். தென் இப்ப நீங்க இப்ப பகல்ல இருக்கனால தெரியல, இல்லாட்டி இந்த வந்து லேம்ப் வந்து பாத்தீங்கன்னா காலுக்கு லைட் எரியும். இந்த ஆம்பியன் லைட்னு சொல்லிட்டு இங்க இருக்கும். இப்ப லைட் போட்டோம் அப்படின்னா வந்துட்டு இதுல வந்து லைட் எரியும். போடுங்க. இப்ப அத பகல்னால வந்து தெரியல, வேற எதுவுமே கிடையாது. நைட் எஃபெக்ட் வந்துட்டு அருமையா இருக்கும். தென் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டீரிங்ல வந்து க்ரூஸ் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் வாய்ஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்து ஆப்பிள் பிளே, ஆண்ட்ராய்ட் பிளே. இப்ப நான் ஆப்பிள் பிளே தான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப என்னோட மேப்ல நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து என் போன்ல கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு எல்லாமே வந்து டிஸ்பிளேலே காமிச்சிரும். கம்ப்ளீட்டா வந்து டிஸ்பிளேல நமக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டா காமிச்சிரும். நமக்கு என்ன தேவை அப்படிங்கறது வந்துட்டு எல்லாமே இந்த வண்டியில இருக்கு. இல்லாத ஒரு பிராண்டட். இப்ப ஒண்ணும் இல்ல, சிம்பிளா சொல்ல வந்தா வந்து ஒரு BMW இல்ல ஆடி இல்ல பென்ஸ் நீங்க வாங்குறீங்க, அதுல என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது வந்து கம்ப்ளீட்டா இந்த கார்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதனால லைக் பண்ணி இந்த விஷயத்த வந்து நமக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இந்த கார் வந்து நம்ம எடுத்ததுனே. ஓகே, டிரைவிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்கு? வெரி வெரி குட். அதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. டோட்டலா பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப நம்ம வந்துட்டு ஒரு கார் போயிட்டு இருக்கு, அதை ஓவர்டேக் பண்ணி போறோம் அப்படின்னாலுமே வந்து இமீடியட்டா வந்துட்டு அந்த ஆர்பிஎம் வந்துட்டு நல்ல ஒர்க் ஆகுது. சோ அதெல்லாம் வந்துட்டு குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல.
சோ கார்ல வந்துட்டு 99ல 100% வந்து லக்ஸரி A to Z எல்லாமே பர்ஃபெக்ட்டா கொடுக்கும். மைலேஜ் ஒண்ணுதான் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கு தவிர்த்து மத்தபடி வந்து A to Z எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆமா. இப்ப வந்து 6 ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. பின்னால வந்து ஸ்டெப்னில வந்து ஒரு சப்வூஃபர் கொடுத்திருக்காங்க. எல்லாமே வந்து பர்ஃபெக்ட்டா இருக்குது. நமக்கு வந்து மைலேஜ் மட்டும்தான் வந்து கம்மியா இருக்கு தவிர்த்து மத்தபடி வந்து எல்லா வேற குறை சொல்றதுக்கு வந்து இந்த கார்ல எதுவுமே கிடையாது. ஒரு பேசிக்கா ஒரு ஃபேமிலி வந்துட்டு ஒரு லக்ஸரியா யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா இது வந்து வெரி வெரி பெஸ்ட். பிகாஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சன்ரூஃப்ல இருந்து எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஆமா சன்ரூஃப் இருக்கு. ஆமா இது பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப ஆக்சுவலி வந்துட்டு ஒரு பொது வந்து அடல்ட் பர்சன் வந்துட்டு ஒரு ஆள் வந்து நம்ம தாராளமா நிக்கலாம். இப்ப நிறைய கார் இந்த டாடா நெக்ஸான் இந்த மாதிரிலாம் வந்து சைல்டுக்காக போட்டிருக்காங்க. இது தாராளமா வந்துட்டு ஒரு ஆள் வந்து நம்ம வந்து ஒரு அடல்ட் பீப்புள் வந்து தாராளமா நிக்கலாம். இதெல்லாம் ஆமா நல்ல ஸ்பேஸா இருக்கும் உங்களுக்கு. இது வந்து மேனுவலா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆமா இது வந்து மேனுவலா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, இந்த மேனுவல் இதுவும் நல்லா தான் இருக்கு. ஆமா. இப்போ பட்ஜெட் சொன்னீங்களா ப்ரோ, இது எவ்வளவு ஆச்சு ஓவராலா? ஆக்சுவலி இதுல வந்து 2 வேரியன்ட் இருக்குது. 1.5 ஒன்று இருக்குது, 1 இருக்குது. இப்ப நம்ம எடுத்துருக்கு வந்து 1.0 1000 cc, அப்புறம் வந்து 1500 cc. சோ 1500 cc எடுத்துட்டோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா வந்துட்டு பிரைஸ் வைஸ் வந்துட்டு 23 to 24 ரூபா வருது ஆன் ரோட். இப்ப நம்மளது வந்து 23 ரூபா வருது. 23 இன்சூரன்ஸ் எல்லாமே சேர்த்து நான் சொல்றேன். ஆமா. அது போய் அடிஷனலா வந்து நமக்கு இந்த இது நம்ம பண்றோம் பாத்தீங்களா, இப்ப அடிஷனலா அந்த விண்டோல வந்துட்டு ஸ்டிக்கர் ஓட்டுறது, ஆமா இந்த மாதிரி கீழே வந்து ஃப்ளோர் மேட்டு, இதெல்லாம் வந்துட்டு எல்லாம் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்துடும். ஆமா ஆமா. இப்போ டிரான்ஸ்மிஷன் வந்து ஆட்டோமேட்டிக் தான் இல்லையா? ஆமா ஆமா ஆட்டோமேட்டிக். இப்போ நீங்க ஏற்கனவே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கா தான் ஓட்டிட்டீங்களா இல்ல மேனுவல்? இல்ல நான் ஆல்ரெடி வந்துட்டு 3 கார் நான் வந்து ஆல்ரெடி வச்சிருக்கேன். சோ அது எல்லாமே வந்து மேனுவல் தான். ஒரு ஆட்டோமேட்டிக் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை எடுத்தது. இதுலயே வந்துட்டு 2 ஸ்போர்ட்ஸ் டைப் இருக்குது. இப்ப இது வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் தான், மேனுவலா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல கியர் ஷிஃப்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. இது ஆமா ஆமா லிவர் வந்து இந்த வச்சிருக்காங்க. இதுல என்னன்னு ஆமா 2 சைடுமே பிளஸ் மைனஸ் சொல்லி வச்சிருக்காங்க. மேனுவலா வந்து நம்ம ஓட்டினாலுமே இந்த தாராளமா வந்து மேனுவலா நம்ம வந்து யூஸ் பண்ணி ஆமா டிரைவ் பண்ணிக்கலாம். அது வந்து செமி ஆட்டோமேட்டிக் மாதிரி. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இது எதுக்கா அப்படின்னா வந்து ஒரு இப்ப நம்ம ஒரு ரேஸ் போறோம் இல்ல வந்து ஓவர்டேக் பண்ணி போறோம், இது வந்து நமக்கு வந்துட்டு பிக்கப் இல்ல அப்படின்னா நம்ம டக்குன்னு மேனுவல் வச்சோம் அப்படின்னா வந்து இமிடியேட்டா வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஓகே. மேனுவல் ஆப்ஷன் மாத்துறது எங்க இருக்கு? மேனுவல் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு இப்ப வந்து நான் டிரைவ்ல வச்சிருக்கேன். இது இப்படி தள்ளிட்டோம் அப்படின்னா இப்படி வச்சோம்னா மேனுவல். ஆமா டிஸ்பிளேல காமிச்சிரும் M1 அப்படின்னு காமிச்சிரும். இதுல M1 பிளஸ் பண்ண M2 நம்ம மூவ் பண்ணாதான் அது வந்து காமிக்கும். ஆமா இது வந்து மைனஸ் பண்ணிக்கிறது. ஓகே ஓகே. இது வந்து மேனுவல். ஓ சரி 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 சரி. பரவாயில்ல, இது ஒரு நல்ல சிஸ்டமா தான் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கு ஜெர்மன் டைப் எல்லாமே வந்து லெஃப்ட் சைடுல தான் வந்துட்டு உங்களுக்கு இண்டிகேட்டர் வரும். ஜெர்மன் டைப் எல்லாமே பாத்தீங்கன்னா BMW, Volkswagen, Skoda இந்த மாதிரி டைப் எல்லாமே வந்து லெஃப்ட் சைடு வரும். இதே வந்து பென்ஸ், ஆடி எல்லாமே ரைட் சைடுல வரும். இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப நம்ம வந்துட்டு லெஃப்ட் சைடு தான் யூஸ் பண்ணோம் இண்டிகேட்டருக்கு. வைப்பருக்கு வந்துட்டு ரைட் சைடுல யூஸ் பண்ணோம். ஆமா ஓகே. அந்த ரைட் லெஃப்ட் வந்து சேஞ்ச் வரும். ஆமா சேஞ்ச் ஆகும். ஓகே. இதுல பேக் சீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்கும்? உண்மையிலே சூப்பரா இருக்குது. நான் இப்ப ஆல்ரெடி வந்து வெர்னா வச்சிருக்கேன். சோ அத கம்பேர் பண்ணும்போது வந்து இது வந்துட்டு ஆக்சுவலி செடன் டைப்ல வந்து வெர்னா வச்சிருக்கேன். சோ வெர்னா கம்பேர் பண்ணும்போது வந்து ஸ்பேஸ் வந்து உண்மையிலே அல்டிமேட். நல்லா இருக்கு. ஃப்ரீயா இப்ப என் ஃபேமிலி நான் வந்துட்டு இப்ப எங்க அம்மா எங்க அக்கா எல்லாரும் நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குது. நம்ம இந்த எதுவும் ஆட்டோமேட்டிக்னால வந்துட்டு அந்த அலுப்பு எதுவுமே தெரியல. ரொம்ப லக்ஸரியா இருக்குது. ஓகே. இப்ப மைனஸ்னாக நீங்க என்ன சொல்லுங்க? நான் வந்து கண்டிப்பா கண்டிப்பா ஒரே விஷயம் தான், மைலேஜ் மட்டும் தான் வந்து வெரி வெரி பெஸ்ட். ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் நான் இப்ப நீங்க பாருங்க, இப்ப நான் வந்துட்டு ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன். பாருங்க 5.4 கிலோமீட்டர் காமிக்குது. ஆவரேஜ் பாத்தீங்கன்னா அப்ப வந்து 1 லிட்டர் வந்து இன்னைக்கு பெட்ரோல் வந்து 102 ரூபா வந்து வித்துட்டு இருக்காங்க. அப்போ 5 கிலோமீட்டர் கொடுத்துச்சுன்னா அப்ப நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சோ அது ஒண்ணுதான் வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜ், வேற எதுவுமே கிடையாது. மத்தபடி எல்லாமே வந்து லக்ஸரி தான். ஓகே ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்படி இருக்கு? கம்பேரிஷன் வந்துட்டு அதான் சொன்னேன்ல, நான் வந்து வெர்னா வச்சிருக்கும் போது வந்துட்டு ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல வந்துட்டு இப்ப 5 பேர் போறோம். 5 பேர் போகும்போது கம்பல்சரி வந்து அது இடிக்கும். ஆனா இந்த கார்ல வந்துட்டு இல்ல, 185 வந்துட்டு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இருக்குது. ஓ சூப்பர். 185 வரைக்கும் இருக்கு. ஆமா 185 இருக்குது. பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு? பூட் ஸ்பேஸ் வந்துட்டு 400 லிட்டர் இருக்கு. ஓ
400 லிட்டர் தாராளமா ஒரு ஆள் வந்து பின்னால படுத்துவங்களா. ஆமா, அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்கு. ஸ்பேஸ் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. எல்லா டோருக்குமே தனித்தனி ஆப்ஷன் கொடுத்துறாங்களா? ஆமா, ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஆட்டோமேட்டிக். ஆமா ஆமா, நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ப்ரோ இதோட ஆடியோ சிஸ்டம் வந்து எஸ் கண்டிப்பா டெஃபினெட்லி. இந்த உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். நான் அப்படியே வந்து நீங்க கேளுங்க. ஏன்னா இதுல வந்து மொத்தம் 6 ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க. பின்னால வந்துட்டு எந்த கார்லயும் இல்ல விஷயம் வந்துட்டு இந்த கார்ல வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு ஸ்டெப்னில வந்துட்டு சப்வூஃபர் வச்சிருக்காங்க. அது வந்து சென்டர்ல வர மாதிரியா? ஆமா, ஸ்டெப்னில வந்துட்டு சப்வூஃபர் வந்து சென்டர்ல வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம். உண்மையில வந்து அல்டிமேட் அது. அந்த ஊஃபர் வந்துட்டு நம்ம வந்து எப்படி நம்ம எந்த மாதிரி ஃபீல் பண்ண முடியுது. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கு ஏத்த மாதிரியே வந்துட்டு இந்த உங்களுக்கே தெரியும், அந்த ஃபீல் தெரியும். அப்படியே வாங்க, உங்களுக்கு நான் பின்னால காமிக்கிறேன். வாங்க வாங்க, ஊஃபர் காமிக்கிறேன். இது வந்து சப்வூஃபர். சூப்பர். ஸ்டெப்னியோட சென்டர்ல வச்சு சென்டர்ல இருக்கு. ஸ்பேஸ வந்து க்ளீனா இது பண்ணிருக்காங்க, டிசைன் பண்ணிருக்காங்க. நல்லா தாராளமா படுத்துக்கலாம். எவ்வளவு பெரிய. ஆமா, அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு. ஆமா, அப்படிங்கிற டேஷ்போர்ட பத்தி கண்டிப்பா நம்ம வந்து சொல்லி ஆகணும். கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம நிறைய பேருக்கு வந்து சாமி நம்பிக்கை இருக்கும். கண்டிப்பா ஒரு சாமி போட்டோ இங்க வச்சோம் இல்லனால இந்த மாதிரி பிள்ளையார் வச்சோம்னாலும் எனக்குள்ள வந்து அழகா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா. இந்த இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப நம்ம வந்து எந்த மதமா இருந்தாலும் அவங்க மதத்துல வந்துட்டு ஒரு போட்டோ, இப்ப இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் ஒரு போட்டோ வச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னால பூ வைக்கிற மாதிரி அவங்களே வந்து அருமையா வந்து கொடுத்துருக்காங்க. ஆமா. அதே மாதிரி வந்துட்டு மிரர் பாத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக். சோ பின்னால வந்து இப்ப நைட் டிரைவ் பண்றோம் அப்படின்னா வந்துட்டு பேக்ல வந்து ஹை பீம் வச்சாலும் நமக்கு வந்து ஹை பீம் தெரியாது. கண்ட்ரோல் பண்ணிரும். ஆமா ஆமா. இது வந்து நார்மல் தான். உங்களுக்கு வந்து ஒரு மிரர் கொடுத்திருக்காங்க. ஆமா ஆமா, இது நார்மல். நம்ம சைடுல வந்து நார்மலா தான் இருக்கு, வேற எதுவும் கிடையாது. தென் வந்துட்டு க்ளோ பாக்ஸ். இது வந்துட்டு க்ளோ பாக்ஸ். இது வந்து ஃபுல் கூலிங். ஆமா, இது வந்து ஃபுல் கூலிங். வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி. இது ஹேண்ட் ரெஸ்ட் அட்ஜஸ்டபிள். நம்ம எப்படி வேணா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள ஒரு பாக்ஸ். இதுக்குள்ள ஒரு பாக்ஸ். தென் இதுக்கு வந்து கிளாஸ் பாக்ஸ் வந்து இதுக்குள்ள ஒன்னு கொடுத்திருக்காங்க. கிளாஸ் பாக்ஸ் இது. ஓ சூப்பர். நான் வெர்னால வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து கிளாஸ் பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க கிளாஸ் வைக்கிறதுக்கு. இதுல வந்து இங்க கொடுத்திருக்காங்க. அந்த சைடு கொடுத்திருக்காங்க. இது வந்து சார்ஜிங் போர்ட் வந்து எப்படி ப்ரோ இதுல? சார்ஜிங். ஆமா, இது மெயின். இது வந்து கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக் சார்ஜிங். இது வந்து எப்படின்னா இது வயர்லெஸ் சார்ஜிங். ஆமா, நம்ம சும்மா இப்படி வச்சா போதும், இந்த சார்ஜ் எடுது. ஓகே ஓகே. ஆமா, வெறுமனே வச்சா போதும், வயர்லெஸ் சார்ஜிங். அதே மாதிரி போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இது யூஎஸ்பி. இது கம்ப்ளீட்டா வந்துட்டு சாரி, இது வந்து டைப் சி. எல்லாமே டைப் சி தான் கொடுத்திருக்காங்க. பின்னாலுமே டைப் சி வந்து 2 போர்ட் இருக்கு. ஓகே. இது ஒரு 12 வோல்ட். ஆமா, இது தனியா கொடுத்திருக்காங்க. ஓகே. இங்க ஒரு இல்ல பேக் சைடுல வந்து கொடுத்திருக்காங்க. ஓ, இதுக்கு பின்னாடி பேக் சைடு ஏசி வென்ட் இருக்கு. ஏசி வென்ட் கீழ வந்து கொடுத்திருக்காங்க. சூப்பர் சூப்பர். வயர்லெஸ். அதான் ஒரு நார்மலா வந்து ஒரு லக்ஸரி காருக்கு என்ன தேவையோ அது அனைத்துமே வந்துட்டு இந்த வண்டியில வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே. தென் வந்து இதோட அட்மாஸ்பியர் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டீரிங் பாத்தீங்கன்னா வந்து 2 ஸ்போக்ஸ் வந்து நல்லா ஸ்டைலிஷா. ஆமா, இது வந்து 2 ஸ்போக்ஸ் னு சொல்லி சொல்லுவாங்க. 2 ஸ்போக்ஸ் னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த 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 ஏரியால பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கும். நம்ம டிரைவ் பண்றதுக்கு ரொம்ப வந்து ரொம்ப கிளாஸா இருக்கும். கம்ஃபர்ட்டபிளா ரொம்ப கிளாஸா இருக்கும். வாங்க அப்படியே நம்ம ரைடு ஒன்னு போவோம். கண்டிப்பா கண்டிப்பா. ரன்னிங் கேப்பபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாப்போம். கண்டிப்பா கண்டிப்பா போவோம். ஓகே ஓகே ஓகே. ஜஸ்ட் இப்ப பாருங்க, ஒரு அமுக்கு தான் இமிடியேட்டா வந்துட்டு அந்த புல்லிங் பவர் வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்கும். பக்காவா இருக்கும். இந்த 100 வந்துருக்கு, 100 வர போகுது. ஆமா. சோ சடன் பிக்கப். நம்ம வந்து ஒரு ஆளை வந்து ஓவர்டேக் பண்ணி போறோம் அப்படின்னா வந்து இமிடியேட்டா நம்ம தைரியமா போலாம். அது வந்து மேனுவல் வச்சோம் அப்படின்னா வந்துட்டு இன்னும் வந்துட்டு அல்டிமேட்டா இருக்கும். சோ இந்த மாதிரி எம்டியான ரோடு இருந்தாக்கா இந்த மாதிரி டிரைவ் பண்ணுங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்க சேஃபாவே டிரைவ் பண்ணுங்க. மேக்ஸிமம் சீட் பெல்ட் போட்டுங்க. கூட இருக்கிற எல்லாருமே சீட் பெல்ட் போடுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. ஓகே. வண்டியோட மூவிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. இது வரைக்கும் வந்து எனக்கு எந்த வைப்ரேஷனுமே பெருசா தெரியல. ஏன்னா கேமராவோட அந்த ஷேக்லயே தெரிஞ்சிருக்கும் நேரம். ஆல்மோஸ்ட் எல்லாமே பக்காவா இருக்கு. பட் இது வந்து ஒரு சின்ன ரோடு தான், இது ஹைவே கூட கிடையாது. ஸோ இது வந்து பெட்ரோல் டேங்க் வந்து ரைட் சைடில் இருக்கு. பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டியை பத்தி சொல்லலையாங்க நீங்க? இல்ல 45 லிட்டர்ஸ் பெட்ரோல் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா வந்து 45 லிட்டர். ஓகே. மறக்காம எல்லாரும் சீட் பெல்ட் போட்டுருங்க. கூட இருக்கிற எல்லாருமே சீட் பெல்ட் போடுறதுக்கு என்கரேஜ் பண்ணிருங்க. இப்போ வந்து இந்த ஸ்பீடை பத்தி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ
ஸோ காரோட பிக்கப் பாத்தீங்கன்னா உண்மையிலே வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. ஒண்ணும் இல்ல, இப்ப ஒரு ஆப்போசிட்ல ஒரு கார் போயிட்டு இருக்குது. இப்ப நம்ம பாருங்க ஓவர்டேக் பண்றோம். சோ யாரும் வந்து ஸ்பீடா போகாதீங்க, மெதுவா போங்க, சரிங்களா? சீட் பெல்ட் வந்து கண்டிப்பா நம்ம இந்த ரிவ்யூக்காக மட்டும் தான் அந்த ஸ்பீட். இப்ப நம்ம போறோம் 125 26 போயிட்டு இருக்குது. ஆனா வந்து அதுல போற ஒரு ஸ்பீட்னஸ் வந்து கண்டிப்பா தெரியவே தெரியாது. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி இன்னொரு காரோட ரிவ்யூ பத்தி பார்ப்போம். அது போக நம்ம சேனல்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய் சொல்லிருங்க. பாய் 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 பாய். ஓகே.